மெயின் எம்முன்னு போட்டிருக்கோம், பின்னு போட்டிருக்கோம். அந்த எம்ன்ற இடம் வந்து நம்ம மெயின் போர்டில் கனெக்ட் பண்ணணும். பின்ற இடம் வந்து நம்ம சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பை உல்ட்டாவாக நம்ம மாற்றி போட்டால் கூட நம்மளுக்கு வேறு ப்ராப்ளம் வரலாம். ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், இல்லை சார்ஜர் போட்டால் ஷார்ட் ஆன மாதிரி இருக்கலாம். மொபைல் ஷார்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. வேறு ரிங்கர் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை வைப்ரேட்டரு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும். மைக்குக்கு போகிற சப்ளை அதுக்கு போயிட்டுருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட்டர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்தமாரி ஃபால்ட்லாம் வரலாம். அதனால் அது பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பின்னாடி அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளே ஓட்டலாம். ஃபஸ்ட்டு இயர் ஸ்பீக்கர் அந்த நெட்டை மாட்டிடலாம். பாருங்கள், கரெக்டாக அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு டபுள் டைப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு கிரிப்புக்காக தான். இது எதுக்காகனா, இப்போ எல்சிடி டிஸ்பிளே மாட்டோன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. எல்இடி டிஸ்பிளே மொபைலுக்கு நம்ம எல்சிடி